ஹலோ, காலை வணக்கம். இந்த இந்த கோவில் கும்பாபிஷேகம் அப்பர் சுவாமி கோவில் மயிலாப்பூரில் இருக்குது. சிவன் கோவில். இதில் வந்து சனீஸ்வர பகவான் முன்னாடி இருந்தாங்க. இப்போ அந்த கோயிலை வந்து புதுசாக தனியாக எடுத்து பண்ணியிருக்காங்க. நல்லா பெருசாக கட்டி அழகாக பண்ணி இன்றைக்கி வந்து அது கும்பாபிஷேகம் பண்ணியிருக்காங்க. ஸோ இது வந்து 4 நாளாக இந்த இது நடந்துகிட்ருக்கு. யாகம் வளர்க்குறது எல்லாம் பண்ணிகிட்டு இருந்தாங்க. இன்றைக்கி ஃபைனலாக வந்து இன்றைக்கி வந்து பூஜை பண்ணி யாகம் வளர்த்து கும்பாபிஷேகம் சனீஸ்வரனுக்கு வந்து பண்ணாங்க. நேற்று வந்து அந்த சனீஸ்வரனை வந்து தொட்டு கும்பிட்ற ஒரு இது இருந்தது. அது நானும் போனேன். நல்லா தொட்டு சாமி தொடுற ஒரு இது கிடச்சிது நமக்கு சனீஸ்வரனை. இதோட வந்து இது 12 வருஷத்துக்கு அப்புறம் தான் அந்த தொட முடியுமா. அடுத்த கும்பாபிஷேகத்துக்கு தான் அந்த சனீஸ்வரன் வந்து நம்ம கும்பிட்றத மாதிரி இருக்குமா. ஸோ சூப்பராக இருந்தது. போகணும், கோவிலுக்கு போகணும். எல்லாம் நிறைய ஜனங்க வந்தாங்க இந்த கும்பாபிஷேகத்துக்கு. இது ரொம்ப விசேஷமாக இருந்துச்சு. பார்க்கவும் நல்லா இருந்தது. கோவில் பாருங்கள் எவ்வளோ அழகாக பண்ணியிருக்காங்க. அந்த குடம் தூக்கி அந்த தன்னால் பூஜை பண்ணி யாகம் வளர்த்த அந்த குடம் கும்பாபிஷேகம் தண்ணி அதை அழகாக எடுத்துகிட்டு போனாங்க. அதை பார்க்கவே அழகாக இருந்துச்சு. அந்த தூக்கிட்டு போகிற இது அந்த கோவிலை சுற்றி அழகாக அந்த 2 குடமும் சுற்றி வந்தது. அது அழகாக பூஜை பண்ணி அங்கே பாருங்கள் எவ்வளோ அர்ச்சனை பண்ணி அதுக்கு ரொம்ப விசேஷமாக பண்ணியிருந்தாங்க. ரொம்ப நல்லா இருந்துச்சு. அதை பண்ணும்போது ஒவ்வொரு நாளும் அந்த யாகம் வளர்க்குறதுக்கான அது உள்ளே போட்டு அந்த என்னென்ன எல்லோரும் வாங்கி கொடுக்குற அந்த பொருள்லாம் அதில் போட்டு நல்லா பண்ணியிருந்தாங்க. அது பார்க்கவே ரொம்ப நல்லா இருந்துச்சு. நாங்கள் இந்த கோவில் வாசலே தான் மாலை கடை வச்சுருக்கோமா, அதனால் ஸோ ஒவ்வொரு நாளும் போய்ட்டு அங்கே பண்ணுறதெல்லாம் பார்த்தோம். ரொம்ப விசேஷமாக நல்லா இருந்துச்சு. அப்புறம் அந்த கோவிலை வந்து அதை சுற்றி எடுத்துகிட்டு போனாங்க. அதெல்லாம் பார்க்கவே நமக்கு ரொம்ப கண்கொள்ளா காட்சியாக இருந்துச்சு. நின்று ரொம்ப நேரம் எல்லா ஜனங்களும் அதை வந்து ரொம்ப ஒரு அற்புதமாக அதை பார்த்துட்டு இருந்தாங்க. ஏன்னா இந்த மாதிரிலாம் நமக்கு வந்து கிடைக்காதுல்ல. இதெல்லாம் ஏதாவது ஒரு நம்ம கிட்ட, அதுவும் இவ்வளோ கிட்ட நின்று பார்க்கறதெல்லாம் இந்த கும்பாபிஷேகத்தில் ரொம்ப பெரிய விஷயம். நம்ம வந்து சனீஸ்வரனை வந்து வேறு எந்த சாமி இருந்தாலும் ஓகே, சனீஸ்வரன் வந்து ஒரு முக்கியமான ஒரு நபர் நமக்கு. அதனால் நல்லா நிறைய கூட்டம் வந்துச்சு இந்த கோவிலில். இந்த கோவில் வந்து அப்பர் சுவாமி கோவில் மயிலாப்பூர் ராயப்பேட்டை ரோடில் இருக்குது. இந்த சிவன் இது வந்து சித்தர் கோவில் சொல்லுவாங்க. இந்த கோவிலில் ஜீவசமாதியானது இந்த இடத்துல வந்து. அதனால் ரொம்ப விசேஷம் வேறு. இந்த கோவில் வந்து ரொம்ப பழைய காலத்து கோவில். இது கோவில் வந்து சிவன் விசாலாட்சி வந்து உடனுடையவங்க. விநாயகர், முருகர் எல்லா சுவாமியும் இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து சனீஸ்வரன் வந்து ஸ்பெஷலாக ஆகிட்டார். தனியாக வந்து அவருக்காக வந்து இப்போது ஒரு கோவில் தனியாக பெருசாக நல்லா கட்டியிருக்காங்க. அது ஒன்றும் ரொம்ப விசேஷமாக ஆயிடுச்சு. சனீஸ்வரனுக்கு எவ்வளோ ஒரு முக்கியத்துவம் பாருங்கள். அவர் எவ்வளோ அழகாக அந்த கொடுத்த சுவாமி வந்து அழகாக அவருக்கு வர சுவாமி வேறு வந்துடுச்சு. அப்புறம் அதை வேறு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ மேலே அழகாக அதை எடுத்துகிட்டு போகிற விதம் பாருங்கள் எவ்வளோ அழகாக இருந்துச்சு. அப்புறம் லாஸ்ட்டாக மேலே வந்து அந்த கும்பாபிஷேகத்துக்கு மேலே ஏறினாங்க. மேலே அந்த குடம் பாருங்கள் எவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க. அது வந்து ஸ்லோவாக அது ஏன்னா அவருக்கு வந்து சுவாமி வந்ததுனால அவரால் முடியல. அப்புறம் வந்து ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போயிட்டாங்க. இன்னொருத்தவங்கிட்ட வந்து வாங்கி அதை பண்ணாங்க. வேறு ஒருத்தவங்க எடுத்துகிட்டு போனாங்க. நல்லா இருந்துச்சு அது பண்ணுறது. மேலே போய்ட்டு எல்லாருமே அந்த ஆசீர்வாதமாக கிடச்சிது. அந்த தண்ணி வந்து எல்லாருக்குமே வந்து தெளிக்கப்பட்டாங்க. பாருங்கள் அதில் அழகாக அதை எடுத்துகிட்டு போகிறது பாருங்கள். அதுக்கு கீழே வந்து ஃபைனலாக வந்து அந்த சனீஸ்வரன் கிட்டே சுற்றி வந்துட்டு அந்த கோவிலை சுற்றி வந்துட்டு லாஸ்ட்டில் சனீஸ்வரன் கிட்ட வந்து கற்பூரம் காமிச்சு மேலே எடுத்துன்னு போகிற காட்சி இவ்வளோ அழகாக எடுத்துகிட்டு போகிறாங்க பாருங்கள். அதை எடுத்துகிட்டு போகிறது பார்த்து மேலே எடுத்துகிட்டு போயிட்டு ஃபைனலாக அதுக்கான யாகம்லாம் அங்கே மேலே பண்ணாங்க. பண்ணிவிட்டு ஃபைனலாக நல்ல ஒரு இது அது பார்க்கவே நல்லா இருந்ததுங்க. அது செமையாக இருந்துச்சு. அப்புறம் அந்த யாகம்லாம் வளர்த்துட்டு அங்கே உள்ள இந்த அறக்காவலர் அவங்களும் இந்த கோவில் ஒரு முக்கியமானவங்க தானே. அவங்க தான் இதில் நிறைய பேர் அங்கே முக்கியமானவங்க இந்த கோவில் கட்டுறதுக்காக டொனேட் பண்ணவங்களாம் வந்திருந்தாங்க. அவங்களோட இது நிறைய பேருக்கு அவங்களுக்கு மேலே எல்லாம் ஃபுல்லாக அவங்க தான் இருந்தாங்க. ஸோ அவங்களுக்கும் இது ரொம்ப எல்லாம் இங்கே உள்ள கஸ்டமர் தான் நிறைய பேர் டொனேட் பண்ணியிருக்காங்க. நல்லா இருந்துச்சு பார்க்கறதுக்கு. கோவில் கட்டுறதுக்கு அவ்வளோ ஊக்குவிப்பாக எல்லோரும் அதெல்லாம் பண்ணியிருக்காங்க பாருங்கள் எவ்வளோ பெரிய விஷயம். ஸோ இந்த கோவில் வந்து வாங்க இங்கே தான் இருக்குது ராயப்பேட்டை ரோடில் மயிலாப்பூரில்
அப்பர் சுவாமி கோவில் இது. ஸோ எல்லோரும் வந்து கோவிலை விசேஷமாக எடுத்து 48 நாள் வரலாம். வந்து நீங்களும் வந்து இந்த கோவிலில் வந்து அர்ச்சனை பண்ணிட்டு போகலாம், விளக்கேற்றிட்டு போகலாம், கும்பாபிஷேகம் பண்ணி 48 நாளுக்குள்ளே வரலாம். அதனால் ஸோ நீங்களும் வாங்க. எல்லோரும் யாரெல்லாம் இந்த வீடியோவில் பார்க்குறீங்களோ ஒரு லைக் போடுங்க, சப்ஸ்கிரைபர் பண்ணுங்கள். ஸோ வந்து கோயிலுக்கு முக்கியமாக வாங்க. வந்து பார்த்திங்கன்னா தான் இந்த கோயிலோட மகிமை வந்து உங்களுக்கு தெரியும். நான் சொல்கிறத வந்து ஒரு விஷயம், நீங்கள் வந்து போகிறது இன்னும் நல்லா பெஸ்ட்டு. ஓகே, பாருங்கள் அதை தண்ணி தெளிக்கிறாங்க பாருங்கள் எல்லாருக்கும் எவ்வளோ. ஓகே, பாய்.